கர்நாடகத்தில் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை தீர்மானம் பண்ணிருக்காங்க. உங்க கூட்டணியில வரக்கான ஒத்த கருத்துடையவர்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது. கொலை கொள்ளை திருட்டு பாலியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். லஞ்ச லாவண்யத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சேர முடிவெடுக்க வேண்டும். குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும். அந்த குறிக்கோளை பாஜக, அதிமுக, தமாக மற்றும் மொத்த கருத்துடைய கூட்டணிகள் மக்களிடம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தற்போது தமிழகத்திலே அதிமுக, பாஜக, தமாக மற்றும் மொத்த கருத்துடைய கூட்டணிகள் முதல் அணியாக, வெற்றி அணியாக தமிழக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடரும். மேலும் இன்னும் ஓரிரு மாதங்களிலே தேர்தல் நெருங்க எங்களோடு பல கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றம் நடந்த பிறகு அதை நடக்க விட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக சரியாக செய்யாமல் அதற்கு பிறகு குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்தோம் என்ற அமைச்சர்கள் தம்பட்டம் அடிப்பது என்பது மிகுந்த வேதனையை தருகிறது, வருத்தத்தை தருகிறது. காவல்துறைக்கு ஏன் இந்த சுணக்கம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அவர்கள் கை ஏன் கட்டப்பட்டிருக்கிறது? தமிழக காவல்துறையினுடைய நிலை ஏன் இப்படி இருக்கிறது? அதற்கு காரணம் இது அரசுதான். அரசு மாற்றத்தின் அடிப்படையிலே நிச்சயமாக காவல்துறையினுடைய பலம் வரும் நாட்களிலே ஏற்படும் என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது.